அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த தை மாதத்தில் எல்லாருக்குமே பெரிய வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உத்திராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்கிறது. ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் பொங்கல் திருநாள் இருக்கிறது, போகி பண்டிகை இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க முழுக்க கொண்டாட்டம் தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தை மாதம் எந்த திண்டாட்டமும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. நான் 14ஆம் தேதி போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள், 15ஆம் தேதி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி மனசார வாய் விட்டு சொல்லி நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாடுங்க. நிறையா பேருக்கு விவசாயிகளுக்கு தான தர்மங்கள் செய்கிறது உத்தமம். எல்லாருமே செடி வாங்கணும் இந்த வருஷம். ஏன்னா குரு வக்கரமாக உட்காந்துருக்கிறது. எந்த அளவுக்கு சாம்பிளிங் வாங்குறீங்களோ, செடி வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களோ, இல்லை மாடி தோட்டம் எப்படி பண்ணாலும் சரி, அதை வளர்க்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு பிரார்த்தனை செய்து நைவேத்தியம் செய்து நீங்கள் பொங்கல் உண்ணும் பொழுது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாற்றம், வலிமை, மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த பொங்கலுக்கு ஏற்படும். அதே மாதிரி மாட்டு பொங்கல், பசுமாட்டுக்கு தானம் செய்வது, பசுமாடை வழிபாடு செய்வது, மஞ்சு விரட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னு இப்போ நிறைய கேள்விப்படுறோம் பார்த்திங்களா. அது எல்லாமே நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எல்லாருமே அதெல்லாம் கொண்டாடலாம். எல்லாமே ரிலாக்ஸாக இருங்க. ஆனால் எதுவுமே லிமிட்டுக்கு மீறி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது தை அமாவாசை. 18ஆம் தேதி பித்ரு காரியங்கள், முன்னோர்களுக்கான சார்த தர்ப்பணங்கள், எந்த விதமான ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷங்களாக இருந்தாலும் பரிகாரம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். 18ஆம் தேதி ஜனவரி. 19ஆம் தேதி மகா ஸ்நானம். அதாவது எந்த ஒரு புண்ணிய நதிகள்லையும் குளிக்கும் போதும் நீராடும் பொழுதும் பெரிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் அந்த கர்மாக்கள் கழியும். நதிகளில் நீராடுவது சந்திரனுடைய கர்மாக்கள் கவியும். அதாவது மெயினாக உங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் போகக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேலே பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா. முருகப்பெருமான் அப்படிங்கன்னா மனசார சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், தமிழர்களுக்கான தெய்வம், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். சுப்பிரமணியன் எப்படி பார்த்தாலும் சரி எல்லா ஸ்டேட்லேயுமே முருகன் இருக்கான், வேறு வேறு பேர், அவ்வளோதான். ஸோ யாரோ ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருதப்படுகிறது. சுவாமிக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம். தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ரத சப்தமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பண்டிகை. ரதத்தை வரைஞ்சு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து சூரிய பகவானுக்கு நம்ம வேண்டிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் பசங்க நல்லா இருப்பாங்க, அபிவிருத்தி நடக்கும், லைஃப்பில் நேர்கதியில் இருப்பீங்க. தர்மத்தை மீறி உங்கள் பசங்களும் போக மாட்டாங்க, நீங்களும் போக மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. அது மெயினாக ரத சப்தமி எப்போ அப்படின்னா 25ஆம் தேதி ஜனவரி. அதே மாதிரி சிவராத்திரியும் இந்த மாதம் வருகிறது. 15ஆம் தேதி சிவராத்திரி, பிப்ரவரி. ஸோ சிவராத்திரி அப்படின்னாவே கண்டிப்பாக சிவதாண்டவ ஸ்தோத்திரம் படிக்கணும். இந்த வருஷத்துக்கு தான் நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி லிங்காஷ்டகம் படிக்கிறது, சிவனுக்கு அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைகள் செய்வது பெரிய மாற்றத்தையும் லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தையும், அதாவது வலிமையை கொடுக்கும். எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி அதை நம்ம ஜெயிக்கக்கூடிய வலிமை. சிவராத்திரியில் நம்ம பண்ணக்கூடிய உபவாசம், நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கக்கூடாது. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு தான் காலையில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, தை மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மெயினாக சொல்லணும்னா மறுபடியும் இந்த கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி மாதிரி மறுபடியும் அந்த சம்பவங்கள் அதே இடத்துல நடந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிவகங்கை, மெயினாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சீர்காழி, மாயவரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதாரண்யம், ராமநாதபுரம், சிவகாசி, இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்களில் ஃப்ளட்ஸு, பட்டாசு ஆலைகள் வெடிப்பது, தீ விபத்து, அசம்பாவிதம், கைது செய்யப்படுவது, குற்றங்கள் போலீஸினால் ஏற்படக்கூடிய, அதாவது காவல்துறைக்கு குற்றம் அல்லது காவல்துறையினரால் குற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதத்தில் மிக அதிகமான ஒரு விளையாட்டை காண்ட போகிறது. அதனால் மெயினாக நான் பார்க்குறது ஏபி, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா,
சத்தீஸ்கர், மணிப்பூர், திரிபுரா இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான நிலச்சரிவுகள், மழை வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு, நிலநடுக்கங்கள் சகலமும் நடக்கும். இப்போ தான் ரீசன்ட் பஸ்ஸை கேள்விப்பட்டோம், அஸ்ஸாமில் நடக்குமாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ட்ரம்ப்போட ஆட்டம் அப்படியே தான் இருக்கும். அவருக்கு கெட்ட காலம், அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 3-4 நாடு சேர்ந்து பயங்கரமாக எதிர்த்து அவரோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து லாஸ்ட்டில் இது கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி மாறி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியாக போச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் போர் பதற்றம் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகம். அதில் நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெயினாக நியூசிலாந்து, ஹாலண்ட், ஸ்காட்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூயார்க், ஆம்ஸ்டர்டாம், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஸ்வீடன், சிசிலி, கலிஃபோர்னியா, ரோம், லண்டன், சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான விபத்துக்கள், அசம்பாவிதங்கள், நிலநடுக்கங்கள், பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்க்குறது நிறையா ஃப்ளட்ஸும் பார்க்குறேங்க. நீரினால் ஏற்படக்கூடிய, சூறாவளியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஏன்னா இந்த பஞ்சகிரக சேர்க்கை பொதுவாக நல்லது கிடையாது. சனி வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விளையாட்டை காமிக்காமல் இருக்காது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. மெயினாக தமிழ்நாட்டில் தேவக்கோட்டை, சிவபுரி, மானாமதுரை இந்த மாதிரி இடங்கள், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த இடங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய, அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய, இயற்கை அழிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸோ தை மாதத்தில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா மெயினாக செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இதெல்லாம் சேர்ந்து 10ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குரு வக்கரமாக உட்காந்துருக்காரு. காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு. ராகு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் உட்காந்துருக்காரு. கேது ஸ்ட்ரெயிட் 7ஆம் இடம் ராகுலேருந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு கிரகங்களுடைய சமிக்கைகள். இதில் சூரிய கிரகணம் வருது February மாதம். ஆனால் இந்தியாவில் தெரியாது, ஆனால் அதோடைய வேல்யூ இருக்கும். அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும். சூரிய கிரகணம் வந்தாலும் சரி, சந்திர கிரகணம், மார்ச்சில் வரக்கூடிய சந்திர கிரகணம் ரெண்டுமே கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம், பதற்றம், கைது செய்யப்படுவது, தீ விபத்துக்கள் இந்த மாதிரி சகலமான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய இடங்களில் போராட்டங்கள் வெடிக்கிறது, பிரிவு கொடுக்கறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இருக்கிற விஷயம். நீங்கள் நினைக்கிறீங்க US ரொம்ப சூப்பர்னு. 2000 எழுதி வச்சுங்க. இது ரியலாக கூட ஐ திங்க் எங்களோட மீடியா டீமில் போடுவாங்க. 2027 2029 யூரோப்பியன் நேஷன்ஸ் எப்படி 5-10 உடைஞ்சதோ அந்த மாதிரி யூஎஸ்ஸுமே உடையும். யூஎஸ்ங்கிறது யூஎஸ்ஸாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. US பாக பிரிவினை ஏற்படும். தட் வில் ஹேப்பன் ஃபார் ஷூர். ஸோ இப்போது இந்த தை மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தா, அதில் முதல் ராசி லக்னம் பெரிய அளவுக்கு வெற்றியை, பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய, எல்லாமே நமக்கு முடியும், நம்மளால் செய்ய முடியும்னு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக நான் பார்க்குறது மகரம், ரிஷபம், அதுக்கப்புறம் கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் செம்மையான ஒரு யோகம், ராஜயோகம் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் வெற்றி, பதவிகள் தானாக தேடி வருகிறது, பிரச்சனைகள் முடியும், சந்தோஷத்தில் அப்படியே மதக்கக்கூடிய வாய்ப்புகள் தை மாதத்தில் யாருன்னு கேட்டால் மீனம், கடகம், விருச்சிகம். இவங்க எல்லாருக்குமே வேறு விதமான கொண்டாட்டம் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே வேலையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, உத்தியோகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, காம்படிஷனில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, ஜெயிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா மெயினாக மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளும் இருக்கப்படுது. அப்போ யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் மெயினாக நான் பார்க்குறது ஒரே ராசி, மிதுன ராசி நண்பர்களும் சரி, கும்பராசி நண்பர்களும் சற்று கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் பார்டர் லைனில் இருக்கிறது துலாம். தை மாதத்தில் ஓவராலாக ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கவனம் தேவை. எதில் கவனம் தேவை அப்படின்னு கேட்டால் கால் முட்டி சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களில் கவனம் தேவை, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை, மாமியாருடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. அவ்வளோதான். வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ராசி அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், நிலம், புலன்கள், ரியல் எஸ்டேட்டு, குவாரி, ஜல்லி, மணல், கட்டுமானம், ஹார்ட்வேரு, மெஷினரி எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு 10 மடங்கு மேன்மையை கொடுக்கும். அட்மினாக மாறுவீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டாக மாறக்கூடிய தருணம் மேஷத்துக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க செய்யணுங்கிற மாதிரி ஒரு வலிமை ஏற்பட்டுரும். அதாவது உங்களுடைய பவர் ஆஃப் டாமினேஷன் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு பெரிய வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். வேலையில் யாராவது குழப்பங்கள் கிரியேட் பண்ணான்னா அவங்காலி நீங்கள் தப்பிச்சிருவீங்க.
நீங்கள் தான் அந்த குழப்பத்துக்கான காரகத்துவமாக இருப்பீங்க. நீங்கள் தான் கபட்ட நாடக சூத்திரதாரியாக இருப்பீங்க. நீங்கள் நினைத்து வைக்கக்கூடிய ஆட்டி வைக்கிறதான் பொம்மை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு தை மாசத்தில் சூப்பராக இருக்குது. பல விஷயங்கள் தைரியமாக இருக்குது. வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கர்மம் பண்ணுற மாதிரி வருது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட்டைய கிளப்பிங்க. நிறைய பேருக்கு வீடு அமையும், நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் அமையும், நிறைய பேருக்கு வேலை ஆட்கள் அமையுவாங்க, நிறைய பேருக்கு எதிர்பாராத பல லாபங்கள் கொடுக்கும். சூப்பராக இருக்குது. பெண்களுக்கு ஆண்களுக்கு சூப்பராக இருக்குது. மெயினாக மாணவிகள் கொஞ்சம் போராட்டம், தேவையில்லாத பிரச்சனை, வீட்டில் வன்மம், எதிர்ப்பு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்கிறது. ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்ங்கிறது லக்குங்க. லக். வாட் டஸ் இட் லக் மீன் அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டம். உங்கள் வீட்டில் மூதாதியர்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா புண்ணியங்களும் உங்களுக்கு வந்து சேருமாம்மா. நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு முடிய போகிறது. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து நிலப்பரன்கள் உங்கள் பேரில் வரப்போகிறது. அப்பாதவர்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும். நிறைய பேர் கவர்மெண்ட் மூலியமாக வர வேண்டிய விஷயங்கள் வந்து சேரும். நிறைய கிஃப்ட்டு கிடைக்கும், நிறைய டொனேஷன்ஸ் கிடைக்கும். கோவில்லாம் நடத்தக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். தர்ம கட்டளைகள், அறக்கட்டளைகள் நடத்தக்கூடிய நபர்களுக்கு செம்மையான ஒரு வெற்றி கொடுக்கப்படுது. உங்கள் பேரும் புகழும் பயங்கரமாக ஓங்க போகிறது. நிறைய பேருக்கு வெளியூர் போய் செட்டில் ஆகிறது, வெளிநாடு போகிறது, பயணங்களில் பெரிய விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கும் மேலே பிரம்மாண்டமான வாகன யோகம் ஏற்பட போகிறது. அருமையான வாகனம் ஒன்று வாங்க போகிறீங்க. சுவாமி தரிசனம் செய்கிறது, ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் கொடுக்கறது, இது எல்லாம் ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியது அப்பாவுடைய ஹெல்த்து. உங்களுடைய இடுப்பு புட்டம் ஆசனவாயு பகுதிகளில் ஹீட்டு பாயில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. 2 பேருக்குள்ள மன இணக்கம்னு சொல்லுவோம், அதில் லைட்டாக சின்ன பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. சந்தோஷம் பொருளாதாரம் 90 ஜம்முன்னு இருப்பீங்க. ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி, அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வக்கரமாக உங்கள் ராசி லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நெகட்டிவிட்டி. அது ஒரு விதத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு விதத்தில் அது நெகட்டிவ் ஹெல்த்து. 2வது அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள் சேர்றது. ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஆகாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாற்ற மாதிரி இருக்கக்கூடாது. யாரோ செய்த குற்றத்துக்கு நீங்கள் போய் பதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இரவு நேரத்தில் பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் டயர் மாற்ற வேண்டியிருந்தால் மாற்றிடணும். இல்லை வண்டி ஏதாவது வேலை வச்சுதுன்னா செலவு பார்க்கக்கூடாது, டக்குன்னு ஓகே பண்ணிடணும். ரொம்ப பெருசாக பிரச்சனை வரும்போது நம்ம கைமீறி போவோம். லெவலுக்கு மீறி செலவுகள் இதெல்லாம் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக இருக்குன்னா நீங்கள் படுற அசிங்க அவமானத்துக்கு பதில் உண்டு, நீங்கள் படுற கஷ்டத்துக்கு பதில் உண்டு. வேலையின் பழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா மெயினாக சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ப்ரபல்ஷன் இன்ஜின் மேனேஜ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். சேட்டலைட் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் தீயணைப்பு துறைகள், யாரெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்களோ, மார்ச்சுரியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்களோ, எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அத்தியாவசிய தேவைகளுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள், சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். பெரிய பணம், பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங். மற்ற எல்லாருக்குமே ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினாக அப்பாவுடைய ஹெல்த் பார்த்துக்கணும், தாயாருடைய ஹெல்த் பார்த்துக்கணும், உங்கள் ஹெல்த்துமே கவனமாக பார்த்துக்கணும். என்ன விஷயம்னா எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாதீங்க. புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அதொன்று நடக்கும். வைத்தீஸ்வரன் வழிபாடு, வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 70 இருக்குது. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்தால் புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வியாபாரத்தை தொடங்கக்கூடிய பிராப்தம். கணவனாக இருந்தால் மனைவி பேரில் வியாபாரத்தை தொடங்கலாம், மனைவியாக இருந்தால் கணவர் பேரில் வியாபாரத்தை தொடங்கலாம். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணும். நீங்கள் தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அதாவது கணவன் மூலியமான பிரச்சனை, மனைவி மூலியமான பிரச்சனை, பங்குதாரர்கள் மூலியமாக பிரச்சனை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் விரிசல், இது எல்லாமே நான் பார்க்குறேன். 2வது விரயத்தில் குரு வக்கரமாக உட்காந்துருக்கு. சில இடங்களில் நம்ம கையிலேருந்து நிறைய பணம் போகிற மாதிரி, நிறைய சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுதான் பார்த்துக்கணும். அந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்தையுமே டைரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் மற்றவங்க மூலியமாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோவத்தை மட்டும் தணிக்கணும். ஆனால் பெரிய வெற்றி என்ன தெரியுமா? 7ஆம் இடம்னா மக்கள் சமூகம் உங்கள் கூட நிற்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், சொந்தங்கள் உங்கள் கூட இருப்பாங்க. எந்த விஷயத்த நீங்கள் வேணும்னு நினச்சாலும் அதை பண்ணி கொடுப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சார்ந்து நடக்கும்.
எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. தைரியம் தன்னம்பிக்கை சும்மா கும்முன்னு இருக்குது. வேலை தொழில் அந்தஸ்து வியாபாரம் தொடங்கக்கூடிய டைமிங் தைரியமாக தொடங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம் கொடி கட்டி பறக்கும், செம்மையாக இருப்பீங்க. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி, பயங்கரமான ஆக்ரோஷமான கதாபாத்திரங்கள், ஆக்ரோஷமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சம்பவங்கள் உங்களுக்கே நடந்தால் ஆச்சரியப்படுறதில்ல. இந்த காலகட்டங்களில் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 75. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள், தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஆஃபீஸில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, தீயினால் ஏற்படக்கூடிய, ஒயரிங்னால் ஏற்படக்கூடிய, பழுது நீக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உடம்பு ஹீட் ஆகாது, கண்ணா பின்னான உடம்பு ஹீட் ஆகும். சில பேருக்கு கிட்னி ஸ்டோன், சில பேருக்கு லைட்டாக நரம்புகள் பாதிப்பு, சில பேருக்கு ஹிரண்யா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். மெயினாக முடி கொட்டும், கண்ணா பின்னான முடி கொட்டும், உடம்பு ஹீட்டு சும்மா தாறுமாறாக இருக்கும். அடுத்த ஒரு மாதத்துக்கு டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுதான் ஒரே தீர்வு, வேறு ஆப்ஷனே கிடையாது. சிம்மத்துக்கு நான் பார்க்குறது, இப்படி ஒரு கிரகங்கள் உட்காரும்போது பொதுவாக நம்ம நினைக்கிறது ஒன்றா இருந்தாலும் எதிர்ப்புகள் நிறையா இருக்காலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் தங்க முடியாது, ஃபுல்லாக வேலை இருக்கும். ட்ராவல் 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 ட்ராவல்னு இருக்கும். அவ்வளோ அளவுக்கு ஜெயிப்பீங்க. ஆனால் எந்த கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களை பார்க்க ஆள் வருவாங்க. அதான் நான் சொல்கிறது சரணாகதி அடைந்து, இதுக்கு மேலே என்னால் முடியல, தயவுசெய்து விட்டு கொடுத்துரு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். ராஜகிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கும்போது வெற்றி உங்கள் வசமாகும். போராட்டம் நீங்கள் ஜெயிப்பீங்க. போராட்டம் பண்ணாலும் சரி, ஜெயிக்கிறது நீங்களாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது வரவே வராது. நான் யார் தெரியுமாங்கிற மாதிரி எண்ணம். எந்த விஷயத்தில் இவ்வளோ நாள் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் ஆகிறது, வீடு விஸ்தீரணம் பண்ணி பெருசு கட்டுறது, பெருசாக்குறது, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, பொது லோன் வாங்குறது எல்லாம் நடக்கும். செம்மையாக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. வீட்டுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? சுதர்ஷனர் வழிபாடு, சுதர்ஷன சக்கரராஜ பூஜைன்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணிங்கன்னா பெரிய மாற்றம் இருக்குது. அதே மாதிரி துர்கைக்கு துர்கா தீப நமஸ்காரம்னு சொல்லுவோம். துர்கைக்கு தீபம் பண்ணி, அது ஒரு பெரிய நமஸ்காரம், அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு பூஜை. அதெல்லாம் பண்ணும்போது லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கிறது. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராஜாவே நீங்கள் தாங்க. கன்னி ராசி தான் ராஜா. தை மாதத்தில் யார் ராஜான்னு கேட்டால் நீங்கள் தான் ராஜா. உங்கள் பசங்க கொடிகட்டி பறப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. பேட்மிண்டன், கிரிக்கெட் இந்த மாதிரி இடங்களில் செலெக்ஷன்லாம் உங்கள் பேர் பசங்க வந்துடும். நிறைய பேருக்கு பெரிய போட்டிகள் வைப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. நிறைய பேருக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பணம் குவியும். எல்லாருமே வேறு ஆப்ஷனே கிடையாது, உங்கள்கிட்ட சரணாகதி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். யாருமே உங்களை எதிர்க்கவே முடியாது, பயப்படுவாங்க. they'll get terrified. அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு உண்டு. கன்னிராசி நண்பர்கள் நான் பார்க்குறது ஒன்றுன்னா, பேக் பெயின், லோவர் பேக், அப்பர் பேக், L4 L5, அதே மாதிரி கொஞ்சம் ஜுரம், இதெல்லாம் இந்த மாதம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பசங்க ஹெல்த்து பார்த்துக்கணும். ஆனால் லைஃப்பில் இந்த டைம் மட்டும் வரவே வரவாது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள், பஞ்சாயத்து எல்லாம் முடிய போகிறது. லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்களுக்கு லீடர்ஷிப் வரும். கேப்டன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். மீடியா துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். பெரிய செலிபிரிட்டிஸ், மெயினாக நான் சொல்கிறது சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். நம்பிக்கை பல மடங்கு உயரும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கிற மாதிரி நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டம். கிளாரிட்டி ஆஃப் தாட்டு, இது எல்லாமே கன்னிக்கு இந்த மாதம் முழுக்க பிரம்மாண்டமாக இருக்குது. ஹார்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 95% இருக்குது. நல்லா இருப்பீங்க. குலதெய்வத்துடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கியே தீர்வீங்க. பெரிய கட்டிடத்தை வாங்கியே தீர்வீங்க. நிலம் வாங்கியே தீர்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கியே தீர்வீங்க. அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. உங்களுடைய செஸ்ட்டு, லங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை தணிச்சிக்கிறது தான் பெட்டர். ரெண்டாவது, எந்த அளவுக்கு உடம்புல மோர் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். மெயினாக சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப்பு, அம்மாவுடைய சொந்தங்கள், இவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள், சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் நிறைய செலவுகள், பராமரிப்பு செலவுகள் நடக்கும். பட் ஓவராலாக நல்லா இருக்குது. நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. துளாராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது மூணுமே விளையாட்டை காமிக்கும். ஸோ கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கிறது மறந்துடாதீங்க. ஓவராக ஜிம்முக்கு போகக்கூடாது. 4ஆம் உடற்பயிற்சிங்கிறது லைட்டாக பண்ணிக்கணும்.
நான் போகிற 1 மணி நேரம் ஃபுல்லாக வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன், 20 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. நிலப்புலன்கள், வண்டி வாகனங்கள், சொத்துக்கள், குவாரி, ஜல்லி, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, வங்கித்துறைகளில் வேலை செய்கிறீங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஹெல்த் தான் மெயினாக பார்த்துக்கணும். சந்தோஷம், பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதம் முழுக்க முழுக்க குரு வக்கரமாக வேற இருக்குது. 3ஆம் இடத்துல இவ்வளோ பலமான கிரகங்கள் உட்காந்துருக்கு. 3ஆம் இடம்னா ஆற்றல், 3ஆம் இடம்னா உங்கள் பற்றி பேசுறது, 3ஆம் இடம்னா உங்களுடைய எண்ணங்கள், 3ஆம் இடம்னா வண்டி வாகனங்கள், 3ஆம் இடம்னா மற்றவர்கள் உங்கள் மேலே கோல் சொல்லுதல், 3ஆம் இடம்னா உங்களுடைய விற்பனை சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு பட்டை கலப்போம். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ப்ரமோஷன், மீடியா, நெட்வொர்க்கு, எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுவும் இஎன்டி சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் சில பேருக்கு இஎன்டி பிரச்சனை வரும், கழுத்தில் பிரச்சனை, கைகளில் பிரச்சனைங்கிற மாதிரி சில பேருக்கு ஏற்படும். ஆனால் நான் பார்க்குறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நடக்காத பல விஷயங்கள் இப்போ நடக்கும். இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அது ஓரளவு செட்டில் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் குரு வக்கரமாக இருக்கனால எந்த கேஸு, கோர்ட்டு, வழக்கு, பஞ்சாயத்துகள் இருந்தாலும் அதை டீசெண்டாக முடிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்மளே வந்து அதுக்கு அதாவது காரணகர்த்தாவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. ஒரு கை பார்த்துக்கலான்னு போனோன்னா தேவையில்லாமல் பிரச்சனையை தான் கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஜோனாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு நிலைமை தான். பெரிய ஏற்றம், பெரிய சக்ஸஸை பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மனமாற்றம், நல்ல தொழில் மாற்றம், நல்ல இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டான்னு சொன்னாலும் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 75% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கேசவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடுகிறது. பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கிறது. வாழ்க்கை துணையோட மறைவு பகுதிகளில் பிரச்சனை வரலாம். உங்களுக்கு பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்னது. நான் பார்க்குறது முழுக்க முழுக்க கை வருமானம், கையில் இருக்கக்கூடிய பணம் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. யார்கிட்ட பணம் வேணும்னு கேட்டால் உடனடியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து உங்கள் பேச்சில் மற்றவங்க பயந்தே சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, கோவப்பட வேண்டியதில்லை. அந்த வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும். ஆனால் என்ன, குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்குது. ஆனால் வீட்டில் ஓவராக அதிகாரம் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். மெயினாக அதுதான் பார்த்துக்கணும். யாரெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்களோ, ஜல்லி வியாபாரம் பண்ணுறீங்களோ, மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், சக்ஸஸ் உண்டு. கெமிக்கல் காம்போசிஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். டீ கடை வச்சுருக்கேன், நைட் நேரத்தில் நான் பிரியாணி கடை போடுறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கடை இருக்கேன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் மெயினாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியோட ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது. நீங்கள் இறங்கி குத்துங்க, சூப்பராக இருப்பீங்க. மெயினாக நான் பார்க்குறது பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒரு மாதம் கழித்து பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிங்கம் ஒன்று போறப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் உங்களுக்கு போடணும். அந்த அளவுக்கு பலமாக இருக்குது. 4 கிரகங்கள், அதில் 2 கிரகங்கள் ராஜ கிரகங்கள், 2 கிரகங்கள் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கிறது, புதாதித்ய யோகத்தை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கக்கூடிய யோகங்கள் உட்காந்துருக்கனால மகரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு பெரிய யோகம், கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு பெரிய யோகம், இபி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு யோகம், ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு யோகம், கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யோகம். மற்றபடி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் வேலை கிடைக்கும். வேலை இல்லை சார், கஷ்டப்படுறேன் சார், ரொம்ப கஷ்டம், ஒரு டீக்கு வழி இல்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன், யாராவது வாங்கி கொடுத்தா பரவாயில்லன்னு இருக்கேன், அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறவங்க ஒரு 10 மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. பெரிய சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணுறவங்க, பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ் தான். ஒரு கேஸ்ன்னு ஒன்று வரும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடிவேறு உஷ்ணஸ்தலம் அதுதான் மெயினாக பார்த்துக்க வேண்டியது. வேறு எந்த பாதிப்புமே இந்த மாதம் முழுக்க முழுக்க கிடையாது. யூ ஆர் குவைட் சேஃப்,
செக்யூர்ட், ஹாப்பி, சக்ஸஸ்ஃபுல் மேன். ஒரு விஷயத்த 2 தடவை 3 தடவை சொல்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு புரிதல் கம்மியாக இருக்கும், இல்லையா அவங்க சொல்கிறது உங்களுக்கு கம்மியாக புரியும். இதை மட்டும் மேனேஜ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பிரச்சனையே கிடையாது, சூப்பராக இருப்பீங்க. லோன்லாம் கிடைக்குங்க. வீடு வாங்குறதுக்கு லோனு, இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் தொடங்குறதுக்கான லோன், புது வேலை ஆரம்பிக்கிறது, ஏதாவது புதுசாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. கவலையே பட வேண்டியதில்லை, ஜோராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வைத்தீஸ்வரன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷம், பொருளாதாரம் ரெண்டுமே 75. கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் 12ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ரேஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 5 கிரகம் சேருது. சந்திரனும் வந்து சேரும். அப்பப்போ ஒரு மாதத்தில் எப்படி பார்த்தாலும் 6 நாள் சேருது. அந்த 6 நாள் ஹெல்த்து போட்டு படாத படுபடுத்தும். ஹாஸ்பிட்டல் போகிறது, தேவையில்லாமல் ஏதாவது பஞ்சாயத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ஒரு சில பேர் போய் லேண்ட் டிஸ்பியூட்டில் போய் உட்காறது, சில பேர் வெளியூர் போகிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, லவ் மேரேஜ் பண்ணுறது, ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, எல்லாம் பண்ணுவீங்க. எது பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து டைமிங் அப்படி இருக்குன்னா, குரு ராகு கன்ஜங்ஷனில் வேறு இருக்குது. விரயத்தில் இப்படி இருக்கிறதுனால செவ்வாய் உச்சம் பெற்றக்கூடிய ஸ்தானம். இமேஜின் பண்ணுங்கள், அந்த இடத்துல குரு நீச்சம். நிறைய பேருக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். சில பேருக்கு வந்து மறைமுகமான சில ரிலேஷன்ஷிப்லாம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாகிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்கள். சில பேருக்கு மறைமுகமான இடங்களில் பிரச்சனை, சில பேருக்கு கால் பாதங்களில் பிரச்சனை, மாறி மாறி பிரச்சனைகள் கொஞ்சம் கும்பத்து கொடுக்கும். ஆனால் குரு பார்வையில் ராசி லக்னம் இருக்கிறதுனால தப்பிச்சிடும். அதாவது ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் சின்னது. ஆனால் நிறைய பேர் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருடைய வீட்டில் கேன்சர் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜுங்கிற மாதிரி அந்த டிடெக்ஷன் வந்து நடக்கும். நிறைய அந்த டெஸ்ட்டு, பிளட் ஸ்கேனு, ரிப்போர்ட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் முழுக்க இருக்குது. உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கோ அது நடக்கும். வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தால் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த்து தான். உங்கள் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேறு ஊர் போயிட்டீங்க, வேறு நாட்டுக்கு போயிட்டீங்க, எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் பண்ணால் போதும், ஜெயிச்சிருவீங்க. வெளியூரில் போய் ஒரு வேலை கிடைக்கிதுன்னா தாராளமாக போகலாம். இல்லை எங்கள் ஊர், எங்கள் சொந்தம், எங்கள் அண்ணன் தம்பின்னு உட்காந்துருந்தீங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். உங்களை ஒதுக்கி தான் வைப்பாங்க. அப்படி தான் இருக்குது நிலைமை. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சுப்பிரமணியர் வழிபாடு சக்ஸஸை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 85% இருக்கிறது, நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள், நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாதம். இந்த மாதம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள். அந்தளவுக்கு நல்லா இருக்கு, பலமாக இருக்குன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் சனி வீட்டில் உட்காரும்போது உடும்பு பொடின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் இந்த மாதம். உடும்பு யாருன்னா நீங்கள் தான். ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. அவ்வளோ அளவுக்கு பலமாக இறங்கி சம்பவம் செஞ்சுட்டே இருப்பீங்க. அதுவும் மெயினாக நான் சொல்கிறது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இவங்க எல்லாருமே உங்களை பாராட்டத்தக்கக்கூடிய அளவில் நீங்கள் அப்படியே மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஒரு ரிலாக்ஸேஷன் ஜோன் கிடைக்கும். நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நண்பர்கள் உறுதுணையாக இருக்கிறது, காதல் கை கூடுவது, காதல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பெரிய சக்ஸஸை பார்க்குறது, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். யோகமான ஒரு ஜோனில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் தானாக தேடி வரும். பெரிய பதவிகள், உங்கள் லெவலுக்கு மீறி பதவிகள் வரும். அதெல்லாம் நடக்கும். ஒரு சில இடங்களில் உங்கள் நண்பர்களே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணி டீசெண்டாக பூசி மொழியை சரி பண்ணிடுவீங்க. தட்ஸ் யுவர் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி. இஷ்ட காரியம், இஷ்ட தெய்வத்தை போய் பார்த்து வருவீங்க. கண்டிப்பாக நடக்கும். நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் சாக்ஷாத் முருகப்பெருமானுடைய அனுகிரகம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கும்முன்னு இருக்குது. உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பாங்க, ஃபேமிலியே நல்லா இருப்பீங்க, குஷியாக இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். இந்த மாதம் தை மாதம் கொடிகட்டி பறக்கக்கூடிய பல ராசிகளுக்கு சந்தோஷம், வாழ்த்துக்கள். கஷ்டமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சில பிராயச்சித்தங்கள் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேள்விகள் எழுதுறீங்க. அந்த கேள்விகளுக்கு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். தை மாதம் முழுக்க அந்த சூரியனுடைய அனுகிரகத்தில், பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தில், பெருமாளுடைய அனுகிரகத்தில் நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்பில் உங்கள் வேண்டுதல்கள் என்ன இருக்கோ அது நடக்கணும்னு சொல்லி நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.